ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து டே 2ல் நம்ம குப்தர்களில் உள்ள முக்கியமான 50 வினாக்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி டே 1ல் பார்த்திங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க, டெஸ்ட்டாலாம் அட்டென்ட் பண்ணி பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து குப்தர்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் மெட்டீரியல் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் தரேன். டவுன்லோட் பண்ணி முதல்ல படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட் பார்த்திங்கன்னா முழுக்க நான் வந்து கூற்று காரணம் வைத்து தான் எடுத்திருக்கேன் 50 கொஸ்டின்மே. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் லெவல் இந்த மாதிரி கூற்று காரணம் இந்த மாதிரி மெத்தடில் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் 50 கொஸ்டின்மே கூற்று காரணம் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பாருங்கள். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். கூற்று அலகாபாத் கல்வெட்டு சமுத்திரகுப்தரை சார்ந்தது. அது பார்த்திங்கன்னா அவரது நிர்வாக அமைப்பை மட்டும் விளக்குகிறது. ஸோ இதில் சரியான விடை எது? அலகாபாத் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தரை சார்ந்தது. அது அவருடைய நிர்வாக அமைப்பை மட்டும் விளக்குகிறது. ஸோ இதில் சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். கூற்று சரி, காரணம் தவறு. காரணம் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து அவருடைய நிர்வாக அமைப்பை மட்டும் விளக்காது, அவருடைய வெற்றிகளை புகழும் பிரசஸ்தியாகவும் இருக்குது. ஓகேங்களா? அலகாபாத் கல்வெட்டு வந்து அவர்களுடைய வெற்றியை புகழும் பிரசஸ்தியாகவும் இருக்கும். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கூற்று குப்தர்கள் தெய்வீக கோட்பாட்டை பின்பற்றினர். காரணம் அரசன் வந்து தன்னை கடவுளின் பிரதிநிதி என கருதினார். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இரண்டுமே வந்து சரிதான். காரணமும் சரியான விளக்கத்தை வந்து கொடுக்குது. குப்தர்கள் வந்து தெய்வீக கோட்பாட்டை தான் வந்து பின்பற்றினாங்க. ஸோ அரசர் வந்து தன்னை கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்னு கருதினார். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். சமுத்திரகுப்தர் தென்னிந்திய அரசர்களை வென்றார். காரணம் அவர் அவர்களிடம் கப்பம் கட்ட வைத்தார். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி, காரணமும் சரியான விளக்கம் தான். ஸோ சமுத்திரகுப்தர் பார்த்திங்கன்னா தென்னிந்திய அரசர்களையெல்லாம் வென்று அந்த அரசர்களையெல்லாம் என்ன பண்ணாங்க? கப்பம் கட்ட வைத்தார். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். கூற்று நாலந்தா பல்கலைக்கழகம் சமுத்திரகுப்தர் வந்து நிறுவியது. காரணம் அவர் கல்வியை வந்து ஊக்குவித்தார். நாலந்தா பல்கலைக்கழகம் சமுத்திரகுப்தர் நிறுவியது, அவர் கல்வியை ஊக்குவித்தார். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஸோ ஆன்சர் டி. கூற்று வந்து தவறு, காரணம் சரி. கூற்று பாருங்கள். நாலந்தா பல்கலைக்கழகம் பார்த்திங்கன்னா குமாரகுப்தர் வந்து நிறுவியது. ஓகேங்களா? நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து குமாரகுப்தர் வந்து நிறுவியது. காரணம் சரிதான், அவர் வந்து கல்வியை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து உருவாக்கினார். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். கூற்று குப்தர்கள் வெள்ளி நாணயங்களை மட்டுமே பயன்படுத்தினர். காரணம் தங்கம் வந்து கிடைக்கவில்லை. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்சர் டி. ஃபிஃப்த்து கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ. இதில் ஒரு சின்ன கரெக்ஷன். கூற்றும் தவறு, காரணமும் தவறு. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. கூற்று என்ன அப்படின்னா குப்தர்கள் வந்து வெள்ளி நாணயங்களை மட்டுமே பயன்படுத்தினர் அப்படிங்கிறது இல்லை, தங்கமும் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க. ஸோ காரணம் வந்து தங்கம் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது, தங்கமும் வந்து கிடச்சிச்சு. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள். சந்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்டார். காரணம் அவர் கலாச்சார வளர்ச்சியை வந்து ஊக்குவித்தார். இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்டார், அவர் கலாச்சார வளர்ச்சியை ஊக்குவித்தார். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இரண்டும் வந்து சரிதான். ஆனால் காரணம் வந்து கூற்றை வந்து விளக்கவில்லை. இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்டார். ஸோ அவருக்கு பார்த்திங்கன்னா விக்ரமாதித்யன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து வழங்கப்பட்டுச்சு. இதுதான் வந்து விளக்கம். செவன்த் கொஸ்டின் பாருங்கள். கூற்று குப்தர் காலத்தில் சமஸ்கிருதம் அலுவலக மொழியாக இருந்தது. காரணம் பிராகிருதம் வந்து பயன்பாட்டில் இல்லை. குப்தர் காலத்தில் சமஸ்கிருதம் அலுவலக மொழியாக இருந்துச்சு, பிராகிருதம் வந்து பயன்பாட்டில் இல்லை. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆன்சர் சி. கூற்று சரி, காரணம் வந்து தவறு. ஓகேங்களா? ஸோ கூற்று வந்து குப்தர் காலத்தில் சமஸ்கிருதம் வந்து அலுவலக மொழியாக இருந்துச்சு, பிராகிருதமும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பயன்பாட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா? எய்த்து கொஸ்டின் பாருங்கள். ஸ்கந்தகுப்தர்
ஹீனர்களை தோற்கடித்தார். காரணம் ஹீனர்கள் வந்து வலுவற்றவர்களாக இருந்தனர். ஸோ 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி, கூற்று சரி காரணம் தவறு. ஸ்கந்தகுப்தர் வந்து ஹீனர்களை வந்து தோற்கடித்தார் வந்து கரெக்டு தான். ஆனால் ஹீனர்கள் வந்து வலுவற்றவர்கள் அப்படிங்கிறது தவறு. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா வலுவானவர்களாக தான் இருந்தாங்க. 9th கொஸ்டின், கூற்று நிலவரி முக்கிய வருவாயாகும். காரணம் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சு. ஸோ கூற்று வந்து நிலவரி முக்கிய வருவாயாகும். காரணம் தொழில் வளர்ச்சி அதிகமாக இருந்தது. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று சரி காரணம் தவறு. கூற்று பார்த்திங்கன்னா நிலவரி வந்து முக்கிய வருவாயாக தான் இருந்துச்சு. ஆனால் அவங்கள்ட்ட வந்து விவசாயம் தான் முக்கியமாக இருந்துச்சு. ஓகேங்களா, விவசாய வளர்ச்சி தான் வந்து அவங்கள்ட்ட முக்கியமாக இருந்தது. 10th கொஸ்டின், கூற்று நவரத்தினங்கள் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்தன. காரணம் அவர் கலைஞர்களை ஆதரித்தார். ஸோ நவரத்தினங்கள் 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் இருந்தன. காரணம் அவர் கலைஞர்களை ஆதரித்தார். ஸோ சரியான விட ஆப்ஷன் ஏ, இரண்டுமே சரிதான். இரண்டுமே சரி, சரியான விளக்கமும் கூட. 11th கொஸ்டின் பாருங்கள். அமரசிங்கர் அகராதி எழுதியவர். காரணம் அவர் வந்து ஒரு மருத்துவர். அமரசிங்கர் வந்து ஒரு அகராதியை வந்து எழுதியவர். அவர் வந்து ஒரு மருத்துவர். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா 11th கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி, கூற்று வந்து சரி காரணம் தவறு. அமரசிம்மர் வந்து அகராதியை எழுதியவர் தான். ஆனால் வந்து அவர் ஒரு மருத்துவர் வந்து கிடையாது. 12வது கொஸ்டின், கூற்று ஆரியபட்டர் வானியல் அறிஞர் ஆவார். காரணம் அவர் சூரிய சித்தாந்தம் எழுதியவர். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. ஆரியபட்டர் வந்து வானியல் அறிஞர் தான். அவர் சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியுள்ளார். 13வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று குப்தர் காலம் கோல்டன் ஏஜ் என அழைக்கப்படுகிறது. காரணம் பொருளாதாரம் மட்டும் வந்து வளர்ந்தது. 13வது கொஸ்டின், கூற்று குப்தர் காலம் வந்து கோல்டன் ஏஜ் என அழைக்கப்படுகிறது. காரணம் பொருளாதாரம் மட்டும் வளர்ந்தது. ஸோ 13வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆன்சர் சி, கூற்று சரி காரணம் தவறு. ஸோ குப்தர் காலம் வந்து ஒரு கோல்டன் ஏஜ் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. காரணம் பொருளாதாரம் மட்டும் வந்து இல்லை, அனைத்து துறைகளுமே வந்து அவங்களுடைய காலத்தில் வந்து வளர்ச்சி அடைந்து தான் இருந்துச்சு. 14வது கொஸ்டின், கிராம நிர்வாகத்தை வந்து மேற்கொண்டார். காரணம் அவர் உள்ளூர் அதிகாரி. கிராமிகா வந்து கிராம நிர்வாகத்தை மேற்கொண்டார். அவர் வந்து ஒரு உள்ளூர் அதிகாரி. ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரண்டுமே வந்து சரிதான். ஓகேங்களா. 15வது கொஸ்டின், உபாரிகா மாகாண ஆளுநர். அவர் கிராம நிர்வாகத்தை வந்து செய்தார். கூற்று உபாரிகா மாகாண ஆளுநர். அவர் வந்து ஒரு கிராம நிர்வாகத்தை வந்து செய்தார். இது பார்த்திங்கன்னா ஆன்சர் சி, கூற்று சரி காரணம் தவறு. உபாரிகாங்கிறது வந்து ஒரு மாகாண ஆளுநர் தான். அவர் கிராம நிர்வாகத்தை வந்து செய்யவில்லை. ஸோ அது வந்து ஒரு கிராம நிர்வாகம் வந்து கிடையாது. 16வது கொஸ்டின், சில்ரஸ்ரீ நிலையான வணிகர். அவர் வந்து ஒரே இடத்தில் வணிகம் செய்பவர். சரியான விட ஆப்ஷன் ஏ, இரண்டுமே வந்து சரிதான். 17வது கொஸ்டின் பாருங்க. சாத்தவாக சுற்றி திரியும் வணிகர். அவர் நிரந்தர கடை வைத்திருந்தார். ஸோ சரியான விடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று சரி காரணம் தவறு. சாத்தவாகங்கிறது சுற்றி திரியும் வணிகர் தான். அவர் வந்து நிரந்தர கடை வந்து வைத்திருப்பவர் இல்லை. 18, நாலந்தா புத்த மத மையமாகும். காரணம் அங்கு புத்த தத்துவம் கற்பிக்கப்பட்டது. ஆன்சர் ஏ, இரண்டுமே வந்து சரிதான். ஸோ நாலந்தாங்கிறது ஒரு புத்த மத மையமாகும். அங்கே பார்த்திங்கன்னா புத்த தத்துவம் வந்து கற்பிக்கப்பட்டது. 19வது கொஸ்டின், பக்தியார் கில்ஜி நாலந்தாவை வந்து அளித்தார். காரணம் அவர் கல்வியை வந்து ஆதரித்தார். ஸோ ஆன்சர் சி, கூற்று சரி காரணம் தவறு. பக்தியார் வந்து கில்ஜி நாலந்தாவை வந்து அளித்தது கரெக்ட் தான். ஆனால் வந்து கல்வியை வந்து ஆதரிக்கவில்லை. 20வது கொஸ்டின், கூற்று குப்தர்கள் கோவில்கள் கட்டினர். காரணம் மத வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்தது.
சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. குப்தர்கள் வந்து கோவில்கள்லாம் கட்டினாங்க தான், அங்கே மத வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது. 21வது கொஸ்டின், தினாரா தங்க நாணயம். காரணம் குப்தர்கள் தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டனர். தினாரா அப்படிங்கிறது ஒரு தங்க நாணயம். குப்தர்கள் வந்து தங்க நாணயங்களை வந்து வெளியிட்டனர். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரண்டுமே வந்து சரிதான். 22வது கொஸ்டின், 5 வகை நிலங்கள். குப்தர்கள் காலத்தில் 5 வகை நிலங்கள் இருந்தன. அவை வரி அடிப்படையில் வந்து பிரிக்கப்பட்டது. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இரண்டுமே வந்து சரி. ஆனால் காரணம் வந்து விளக்கவில்லை. ஸோ 5 வகை நிலங்கள் வந்து இருந்தன, அவை வந்து வரி அடிப்படையில் வந்து பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது கூற்றை வந்து விளக்கவில்லை. ஸோ 23வது கொஸ்டின், கூற்று குப்தர் காலத்தில் வரி முறை இருந்தது, காரணம் வரி இல்லை அப்படின்ட்டுருக்கு. ஸோ சரியான விடையை பார்த்திங்கன்னா ஆன்சர் சி, கூற்று சரி, காரணம் தவறு. குப்தர் காலத்தில் வரி முறை இருந்தது, ஓகேங்களா, ஆனால் காரணத்தில் வரி இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன, இதிலே வந்து நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட வந்து குப்தர் காலத்தில் வரிமுறை வந்து இருந்துச்சு. 24வது கொஸ்டின், கூற்று பிரசஸ்தி புகழ்பாடும் இலக்கியமாகும், காரணம் அது சமஸ்கிருதத்தில் வந்து எழுதப்பட்டது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆன்சர் பி தான் வந்து கரெக்டு. இரண்டும் சரி, ஆனால் காரணம் வந்து கூற்றை வந்து விளக்கவில்லை. 25வது கொஸ்டின், கூற்று குப்தர் காலத்தில் அறிவியல் வளர்ச்சி இல்லை, காரணம் ஆரியபட்டர் இருந்தார். ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் இ. ஸோ இங்கே ஈன்னு இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கங்க, டி தான் வரும், ஓகேங்களா. ஆப்ஷன் டி தவறு, கூற்று தவறு, காரணம் வந்து சரி. ஸோ கூற்று பாருங்கள், குப்தர் காலத்தில் வந்து அறிவியல் வளர்ச்சி வந்து இல்லை அப்படின்ட்டு இல்லையா. ஸோ ஆரியபட்டார் காரணம் ஆரியபட்டார் இருந்தார். குப்தர் காலத்தில் வந்து அறிவியல் வளர்ச்சியெல்லாம் இருந்தது தான். 26வது வருஷம் பாருங்கள், கூற்று 26 வருஷம் பாருங்கள், கூற்று காளிதாசர் வந்து நவரத்தினத்தில் ஒருவர் ஆவார், காரணம் அவர் கவிஞர். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இரண்டுமே சரிதான். 27வது வருஷம், வராகி மிகிரர் வானியல் அறிஞர் ஆவார், காரணம் அவர் கணிதம் மட்டும் படித்தவர். சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் தவறு. வராகி மிகிரங்கிறது ஒரு வானியல் அறிஞர் தான், அவர் கணிதம் மட்டும் படித்தவர் வந்து கிடையாது. 28வது வருஷம் பாருங்கள், பாணினி இலக்கண அறிஞர். பாணினிங்கிறவர் ஒரு இலக்கண அறிஞர், காரணம் அவர் வந்து அஷ்டாத்தியாயி எழுதியார். சாரி, பாணினி அப்படிங்கிறவர் ஒரு இலக்கண அறிஞர், காரணம் அவர் அஷ்டாத்தியாயை வந்து எழுதியவர். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இரண்டுமே வந்து சரிதான். 29வது கொஸ்டின், கூற்று பதஞ்சலி மகாபாஷ்யம் எழுதியவர், காரணம் அது மருத்துவ நூல் ஆகும். சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் தவறு. பதஞ்சலிங்கிறது ஒரு மகாபாஷ்யம் வந்து எழுதியவர் தான், காரணம் வந்து அது ஒரு மருத்துவ நூல் கிடையாது, ஓகேங்களா. 30வது வருஷம் பாருங்க, கூற்று பிராகிருதம் பயன்படுத்தப்பட்டது. குப்தர்கள் காலத்தில் வந்து பிராகிருதம் வந்து பயன்படுத்தப்பட்டது, காரணம் வந்து சமஸ்கிருதம் மட்டுமே வந்து இருந்தது. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று சரி, காரணம் தவறு. பிராகிருதம் வந்து குப்தர்கள் காலத்தில் வந்து பயன்படுத்தப்பட்டது தான், சமஸ்கிருதம் மட்டுமே இருந்தது அப்படிங்கிறது தவறு. முப்பத்தி விட்டை, கூற்று சமந்தா உள்ளூர் ஆட்சியாளர். 31வது வருஷம் பாருங்க, சமந்தா ஒரு உள்ளூர் ஆட்சியாளர் ஆவார், காரணம் அவர் சுயாட்சி கொண்டவர். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இரண்டும் சரிதான், ஆனால் காரணம் வந்து கூற்றை வந்து விளக்கவில்லை.
32வது கொஸ்டின் பாருங்க. விஷாங்கிறது ஒரு மாவட்டம், அது மாகாணத்தின் கீழ் வந்து உள்ளது. சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டுமே சரிதான். விஷாங்கிறது ஒரு மாவட்டம் தான், அது மாகாணத்தின் கீழ் வந்து அமைந்துள்ளது. 33வது கொஸ்டின். கூற்று குப்தர்கள் திராவிட கலை வளர்த்தனர், காரணம் அவர்கள் வந்து வட இந்தியர். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டுமே வந்து சரிதான். ஆனால் காரணம் வந்து கூற்றை விளக்கவில்லை. 34வது கொஸ்டின் பாருங்கள். சுதர்சனா ஏரி பாசனத்திற்கு வந்து பயன்படுத்தப்பட்டது. சுதர்சனா பார்த்திங்கன்னா ஏரி பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்டது, காரணம் அது வணிகத்திற்காக பயன்படுத்தப்பட்டது. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கூற்று சரி, காரணம் தவறு. ஸோ சுதர்சனா அப்படிங்கிறது ஒரு ஏரி பாசனத்திற்காக பயன்படுத்தப்பட்டதான், ஆனால் அது வந்து வணிகத்திற்காக வந்து பயன்படுத்தப்படவில்லை. 35வது கொஸ்டின். கூற்று குப்தர் காலத்தில் வணிக வளர்ச்சி பெற்றிருந்தது, காரணம் வணிகர்கள் வந்து இருந்தனர். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டும் சரி. காரணம் பார்த்திங்கன்னா கூற்றை விளக்கவில்லை. குப்தர் காலத்தில் வந்து வணிக வளர்ச்சி வந்து பெற்றிருந்தது, ஆனால் வணிகர்கள் மட்டும்தான் இருந்தாங்க அப்படிங்கிறது கிடையாது. 36வது கொஸ்டின். கூற்று நாலந்தாவில் 8 கல்லூரிகள் வந்து இருந்தன, காரணம் அது பெரிய கல்வி மையமாகும். சரியான விட ஆப்ஷன் ஏ இரண்டும் சரிதான். 37வது கொஸ்டின் பாருங்க. மருத்துவம், அதாவது குப்தர்கள் காலத்தில் மருத்துவம் வந்து வளர்ச்சி பெற்று அமைந்தது, காரணம் தன்வந்திரி வந்து இருந்தார். சரியான விட ஆப்ஷன் ஏ வந்து இரண்டும் சரிதான். 38வது கொஸ்டின். கூற்று கோவில்கள் குப்தர்கள் காலத்தில் கோவில்கள் வந்து அதிகமாக கட்டப்பட்டது, காரணம் கலை வளர்ச்சி வந்து இருந்தது. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டும் சரி, ஆனால் காரணம் வந்து கூற்றை விளக்கவில்லை. குப்தர்கள் காலத்தில் வந்து கோவில்கள் வந்து அதிகமாக கட்டப்பட்டது தான், ஆனால் கலை வளர்ச்சி இருந்ததுனால தான் கட்டப்பட்டதா அப்படிங்கிறது கிடையாது. 39வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று நிர்வாகம் பல நிலைகளில் இருந்தது, காரணம் மையம் மற்றும் உள்ளூர் அமைப்பு வந்து அமைந்திருந்தது. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டுமே வந்து சரிதான். காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 40வது கொஸ்டின். கூற்று கல்வி வந்து வீழ்ச்சி அடைந்தது, குப்தர்கள் காலத்தில் கல்வி வீழ்ச்சி அடைந்திருந்தது, காரணம் நாலந்தா வந்து வளர்ந்திருந்தது. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று வந்து தவறு, காரணம் வந்து சரி. கல்வி குப்தர்கள் காலத்தில் வந்து கல்வி வீழ்ச்சி வந்து அடைந்தது அப்படிங்கிறது தவறு. ஓகேங்களா, கல்வி வந்து நல்ல வீழ்ச்சி அடைந்ததாக இருந்தது. கல்வி வந்து வீழ்ச்சி அடைந்தது அப்படிங்கிறது தவறு, கல்வி வளர்ச்சியெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகேங்களா. 47வது விஷயம் பாருங்கள். கூற்று பூஜ்ஜியம் குப்தர்கள் காலத்தில் பூஜ்ஜியம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது, காரணம் கணித வளர்ச்சி வந்து பெற்றிருந்தது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டுமே வந்து சரிதான். கணித வளர்ச்சி பெற்றிருந்ததுனால பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கப்பட்டது. 42வது கொஸ்டின். ஹர்ஷன் நாலந்தாவை வந்து ஆதரித்தார், காரணம் அவர் புத்த மத ஆதரவாளர் ஆவார். சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 43வது கொஸ்டின். கூற்று இரும்பு தொழிலில், அதாவது குப்தர்கள் இரும்பு தொழிலில் வந்து வளர்ச்சி பெற்றிருந்தது, காரணம் இரும்பு தூண் உருவாக்கப்பட்டது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டும் சரி, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 44வது கொஸ்டின். கூற்று வணிகம் வந்து வீழ்ச்சி அடைந்தது, காரணம் நாணயங்கள் வந்து இருந்தன. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கூற்று தவறு, காரணம் வந்து சரி. 45வது கொஸ்டின் பாருங்கள். கூற்று நில மானியங்கள் வந்து வழங்கப்பட்டன, காரணம் மதம் மற்றும் நிர்வாக நோக்கங்கள் வந்து இருந்தன. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டுமே வந்து சரிதான். நில மானியங்கள் வந்து வழங்கப்பட்டது, மதம் மற்றும் நிர்வாக நோக்கங்கள் வந்து இருந்தன. 46வது கொஸ்டின். கூற்று பல வகை வரிகள் வந்து குப்தர் காலத்தில் இருந்தது, காரணம் வருவாய் வந்து அதிகரித்தது. 46வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ இரண்டுமே வந்து சரிதான், காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. 47வது கொஸ்டின் பாருங்கள்.
10வது கொஸ்டின் கூற்று கிராம நிர்வாகம் வலுவாக இருந்தது, காரணம் வந்து கிராமிகா இருந்தார். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இரண்டுமே வந்து சரிதான். 48வது கொஸ்டின் கூற்று அறிவியல் வளர்ச்சி இல்லை, காரணம் ஆரியபட்டர் இருந்தார். சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று தவறு, காரணம் வந்து சரி. ஸோ அறிவியல் வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தவறு. குப்தர்கள் காலத்தில் வந்து அறிவியல் வளர்ச்சியெல்லாம் இருந்தது. 49வது கொஸ்டின் கூற்று அஜந்தா ஓவியங்கள் குப்தர் காலத்தை சார்ந்தவை, காரணம் கலை வளர்ச்சி உச்சத்தில் இருந்தது. சரியான விடை ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. 50வது கொஸ்டின் குப்தர் காலம் முக்கியமானது, காரணம் பல துறைகளில் முன்னேற்றம் அடைந்தது. சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, இரண்டும் சரி. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா குப்தர்கள்லேருந்து 50 முக்கியமான வினாக்கள் எல்லாமே பார்த்தோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு என்ன லெசன் படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தில்லி சுல்தான்கள், ஓகேங்களா? டெல்லி சுல்தான்கள் வந்து படிக்கணும். மறக்காமல் எல்லாம் படிச்சுட்டு வந்துடுங்க. அதே மாதிரி மார்னிங் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவோம், ஈவினிங் இதே மாதிரி டெஸ்ட்டும் நடக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.